இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவினாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் பெரியவர் டாக்டர் ஐயா அவர்கள் எடுக்கின்ற சில அதிரடி நடவடிக்கைகள், அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இன்றைக்கு ஊடகங்கள் மத்தியிலே பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வரலாற்றிலே ஜூலியஸ் சீசரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, ரோம் செனட் சபையில் சீசரோ முழக்கமிட்டான், ஆல் ரோட்ஸ் ரீச் டு ரோம், உலகின் அனைத்து பாதைகளும் ரோமாபுரியை நோக்கியே செல்கின்றன என்று சொன்னதைப் போல இன்றைக்கு தமிழகத்தின் ஏன் இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்களும் இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்றைக்கு வீறு கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி டாக்டர் ஐயா இருக்கும் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2-3 மாதங்களாக சில பிரச்சனைகள் நிலவினாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அதிரடியாக இருக்கிறது. பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை நியமிப்பதாகட்டும், மாநில நிர்வாகிகளை நியமிப்பதாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளை நியமிப்பதாகட்டும், அதில் இன்றைக்கு ஒரு 26 வயது இளைஞனை போல அவர் இன்றைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அடுத்த தேர்தலை நோக்கி சிந்திக்கிறார், அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கிறார், அடுத்த தலைமுறைக்கான இடஒதுக்கீட்டை நோக்கி சிந்திக்கிறார், சமூக நீதியை நோக்கி சிந்திக்கிறார், சாராயத்தை எப்படி ஒழிப்பது என்பதை பற்றி ஆலோசனை நடத்துகிறார், அதற்கான களங்களை எப்படி அமைப்பது என்று திட்டமிடுகிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது, ஆண்ட கட்சிகள் இருக்கிறது, ஆட்சியை நெருங்கிய கட்சிகள் இருக்கிறது, எதிர்கட்சியாக செயல்பட்ட கட்சிகள் இருக்கிறது. ஆனால் எந்த கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியை போல மகளிருக்கென்று ஒரு மாநில மாநாட்டை தொடர்ச்சியாக நடத்தியது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு மட்டுமே இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஆகஸ்ட் 10ஆம் தேதி, இந்த ஆண்டு ஜூலைக்கு அடுத்து வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று டாக்டர் ஐயா அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக கட்சியின் நிர்வாகிகளை தொடர்ந்து முடுக்கிவிட்டு கொண்டே இருக்கிறார். இன்று கூட சேலத்திலே நடைபெற்ற இளைஞர் சங்க மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் என்ன செய்தியை முன்வைத்தார்கள் என்று கேட்டால், அங்கே உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசவில்லை, யார் பெரியவர் யார் சிறியவர் என்றெல்லாம் பேசவில்லை. அங்கே பேசப்பட்ட மிகப்பெரிய பேசுபொருள் அடுத்த தேர்தலில் வெற்றியை ஈட்டுவது எப்படி, அதற்காக சமூக ஊடக பேரவையும் இளைஞர்களும் எப்படி செயலாற்ற வேண்டும், அடுத்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரிலே நடைபெறுகின்ற மகளிர் மாநாட்டை எப்படி வெற்றியடைய செய்ய வேண்டும், அதற்கான களங்களை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும், எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் திட்டங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இன்றைக்கு சேலத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் கூட திட்டமிட்டு பணியாற்றுகிறார்கள். அந்த அளவிற்கு கட்சியை சார்ந்தவர்களை முடுக்கிவிட்டு கொண்டே இருக்கிறார். இதே பூம்புகார் மகளிர் மாநாட்டில்தான் ரஜினிகாந்துடைய பாபா படத்திற்கு எதிராக டாக்டர் ஐயா பேசி அது மிகப்பெரிய பேசு பொருளாகி பாபா படத்தினுடைய பட பெட்டிகள் முந்திரி காட்டில் கிடந்ததெல்லாம் இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அதற்கு பிறகு பாபா என்கின்ற ரஜினிகாந்துடைய திரைப்படம் ஓடாமல் திரையரங்கிலேயே முடங்கி போனதும், திரையரங்கின் திரையிலே ஓட வேண்டிய பாபா திரைப்படம் திரை அரங்கை விட்டு வெளியே ஓடியதையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிவாஜி புரொடக்ஷன்ஸை அணுகி அவர்கள் மூலம் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க சொல்லி, அதற்கு பிறகுதான் நடிகர் ரஜினிகாந்தே தமிழ் திரைப்பட உலகத்தில் காலூற்ற முடிந்தது. அப்படிப்பட்ட அதிர்வுகளை ஏற்படுத்தியவர் டாக்டர் ஐயா. ஆகவேதான் இன்றைக்கும் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பெண்கள் யார், அவர்கள் இந்த சமுதாயத்தில் என்னென்ன கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் இல்லை என்றால் எப்படி பல குடும்பங்கள் நிற்கதியாக நிற்கும், பெண்கள் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கே ஆதாரம் கிடையாது, அவர்கள்தான் படைப்பாளிகள், அவர்கள்தான் படைத்து குடும்பத்தை காப்பாற்றுகிறவர்கள், அவர்கள்தான் அமுது படைப்பவர்கள், அவர்கள்தான் ஒவ்வொரு குடும்பத்தின் அடுத்த வாரிசுகளை சுமப்பவர்கள் என்பதையெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான வேலைவாய்ப்பு,
இவற்றையெல்லாம் பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்காக என்று ஒரு மாநாட்டை தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலேயே நடத்தக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியும் இதன் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் தான். அதை தொடர்ந்துதான் இப்பொழுது ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற வன்னிய மகளிர் மாநாட்டை மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற வைக்க வேண்டும், மிகப்பெரிய அளவிலே அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதற்காகவே சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மாநாட்டை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உத்தரவுகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதன் மூலம் இந்த மாநாட்டை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.